ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மே மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையிலே இந்த சத்தத்தை, இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் செவிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் குடும்பத்தார், உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த நாளிலும் தேவாதி தேவன் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய நன்மைகளுக்காக, அது நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, உங்கள் வாழ்வில் இன்றைக்கு நடைபெற வேண்டிய அற்புதத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். அதற்கு முன்பதாக வேத புஸ்தகத்திலிருந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகின்றேன். சற்று கவனமாய் கேளுங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பின் வாழ்க்கையிலே 2 கூட்டத்தார் இருந்தாங்க. ஒரு கூட்டம் அவனுக்கு தீமையே செய்யக்கூடாது, ஆனா அவனுக்கு தீமை செய்யணும், அவன் நாசமா போகணும், அவன் விளங்காம போகணும், அவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அவனுக்கு நீதியா, நேர்மையா, நியாயமா நன்மை செய்யணும், ஆனா அப்படி நன்மை செய்யாதபடிக்கு மறந்துவிட்ட ஒரு கூட்டம். பானபாத்திரக்காரன் என்ற ஒரு கூட்டம். 2 கூட்டம். நல்ல கவனிங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கைய உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்லயும் இந்த 2 கூட்டம் இருப்பாங்க. ஒரு கூட்டம் உங்க நன்மையை விரும்பாத கூட்டம். உங்களுக்கு தீமை நடக்கணும், நடந்தா சந்தோஷப்படுற ஒரு கூட்டம். உங்க நல்வாழ்க்கையை விரும்பாத, உங்கள் முன்னேற்றத்தை விரும்பாத ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அவங்க நீதியா, நேர்மையா, நியாயமா உங்களுக்கு சில நன்மைகளை செய்யணும், ஆனா அப்படி நன்மை செய்யாதபடிக்கு மறந்து விட்ட ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டத்தை குறிச்சு நீங்க துக்கப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. தீமையை செய்ய நினைக்கிற கூட்டம், அந்த தீமை உங்க லைஃப்ல வராதபடி நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறாரு. நீதியா, நேர்மையா, நியாயமா உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டியவர்கள் மறந்து விட்டாலும், பானபாத்திரக்காரன் யோசேப்புக்கு நன்மை செய்ய மறந்து விட்டாலும், யோசேப்போ இனி அவங்களால நமக்கு ஒரு நன்மையும் கிடைக்க போறதில்லைன்னு நினைச்சிட்டாலும், தேவன் சும்மா இல்லைங்க. எந்த பானபாத்திரக்காரன் நன்மை செய்யாமல் மறந்து விட்டானோ அதே பானபாத்திரக்காரனை வைத்து யோசேப்புக்கு கிடைக்க வேண்டிய நீதியான, நியாயமான நன்மையை அவன் வாழ்வில் வருஷிக்க செய்தார். இன்றைக்கு கர்த்தாதி கர்த்தர் உங்களோடு தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். உங்களுக்கு விரோதமாக சில ஆயுதங்கள் உருவாகலாம், பயப்படாதீங்க, அது வாய்க்காமலே போகும். உங்க நன்மையை சில பேர் விரும்பாம இருக்கலாம், அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. அவர்களுடைய தீய எண்ணங்களை நினைச்சு பயப்படாதீங்க, அது ஒரு நாளும் பலிக்கவே பலிக்காது. சத்ருவினுடைய இஷ்டத்திற்கு ஆண்டவர் உங்களை விட்டுற மாட்டாருங்க. ஏன்னா நீங்கள் அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவருடைய சொந்தங்கள், அவருடைய சாயல், நீங்கள் அவருடைய ரூபங்கள். நீங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எவரும் உங்களுக்கு தீமை செய்துவிட முடியாது. காரணம், தமது உள்ளம் கரத்திலே அவர் உங்களை வரைந்திருக்கிறார். தமது கண்ணின் இமைகளுக்குள்ளாக உங்களை வைத்திருக்கிறார். எத்தனை நபர்கள், கூட்டமே, சட்டமே உங்களுக்கு தீங்கு செய்ய எதிர்த்து நின்றாலும் தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் அந்த தீமையை உங்கள் வாழ்வில் நன்மையாக மாற்றுவார். நன்மையை செய்ய மறந்து விட்டார்கள் என்று அங்கலாய்க்காதீர்கள். எவர்கள் மூலமா உங்களுக்கு நன்மை வரணுமோ அவங்க மூலமாகவே ஆண்டவர் உங்களுக்கு, நீங்க நம்புங்க, விசுவாசிங்க, இன்றைக்கு நன்மை செய்வார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் இருக்கிறதுனால பயப்படாம, கலங்காம, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு இன்னைக்கு உள்ள உங்கள் கடமைய, பொறுப்பை, உத்தரவாதத்தை தைரியமா, சந்தோஷமா நிறைவேற்றுங்க. ஆசீர்வதிக்கிற, உங்களை ஆசீர்வதிக்கிற, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரங்கள் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு குறுகி போகவே இல்லை. அவருடைய மனசும், அவருடைய கரமும், அவருடைய உள்ளமும் இந்த நாள், இந்த காலையில உங்களை வாழ்த்த, ஆசீர்வதிக்க அவர் தாராளமா இன்னைக்கு உங்க இல்லத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த வார்த்தையை நீங்க கேட்கும்படி அவர் செஞ்சிருக்கிறார்.
ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள தூய தகப்பனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். இந்த மே மாதம் இந்த 2ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே என்னோடு கூடவே சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவங்க முன்னேற்றம் அடையக்கூடாது, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்க கூடாது, அவங்க நல்லா இருக்கக்கூடாது, உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கக்கூடாது என்று எண்ணக்கூடிய எதிரியின் வட்டம், சத்துருவின் கூட்டம் பெருகி இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைங்க பயப்படவே கூடாது. அப்பா, நீர் தீமையை நன்மையாய் மாற்றுகிற வல்ல தேவன் அல்லவா? இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு தைரியத்தை தருவீராக, நம்பிக்கையை தருவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும் உடைய பிள்ளைகள் தைரியத்தோடு இருப்பார்களாக. ஏனென்றால் அது ஒரு நாளும் ஒருபோதும் உடைய பிள்ளைகளை அணுகுவதே கிடையாது என்ற நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் தைரியத்தையும் இந்த நாளில் உடைய பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக. உங்கள் பக்கத்திலே 1000 பேரும் உங்கள் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் உங்களை ஒரு தீமையும் அணுகாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையை இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் நினைவு கூறுவார்களாக. உடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் உடைய பிள்ளைகளை இந்த நாளிலே பின்தொடர்வதாக. கிருபை உடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை இந்த நாளிலே செய்து உங்களை கனப்படுத்துவார். இந்த புதிய மாதத்திலும் இந்த மே மாதத்திலும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் நாளை காலை இதே வேளையில் நாம் சந்திப்போம்.